விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய உண்மையிலேயே வலது கை சரிந்து விழுந்து விட்டது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். எலன் மஸ்க் உலகினுடைய மிகப்பெரிய செல்வந்தர் என்று கணக்கிடப்படுபவர். 2021 ஆண்டிலிருந்து உலகின் முதல் நிலை செல்வந்தராக வளம் வருபவர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் 2வது தடவையாக ஆட்சி பீடம் ஏறுவதற்கு மிகப்பெரிய நிதி உதவி செய்து பின்னர் அவரினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டு அதே போல் அரச திறன் துறையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டு பின்னர் நீக்கப்பட்டவர். இப்போது புதிதாக டொனால்டு ட்ரம்பை விட்டு அவர் நீங்கி இருக்கிறார், அவரோடு விரஸ்தாபத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் சில நாட்களுக்கு முன்பு தெரிந்து வைத்திருந்தோம். ஆனால் இப்போது அவர் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டிருந்த நான் புதிய ஒரு கட்சி துவங்க போகிறேன், அதனை போட்டியாக்கப் போகிறேன் என்று அவருடைய எக்ஸலத்திலும் அதற்கான பதிவேற்றங்களையும் விட்டு வந்தார். பிறகு நேற்றைய தினம் ஒரு கருத்து கணிப்பையும் நடாத்தியிருந்தார். அது தொடர்பில் பிறகு இன்று அறிவித்திருக்கிறார். அவர் புதிய கட்சியை அமெரிக்கன் பார்ட்டி, அமெரிக்கா கட்சி என்ற பெயரில் தான் துவங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சிகள் தொடர்ந்தேச்சியாக அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை பிற்போட்டு வருகின்றன. எனவே அடுத்து வரும் தேர்தலில் 2 ஆசனங்களை பெறுவதும் பிரதிநிதிகள் சபையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெறுவதும் தன்னுடைய இலக்காக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் எலன் மஸ்க் பற்றி நாங்கள் பார்த்தோம் என்றால், எலன் மஸ்கினுடைய வகிபாகமும் காசா பிரச்சனையில் இருக்கிறது. இஸ்ரேல் ஆதரவு போக்கை கடைபிடிப்பவர். ஒரு வகையில் ட்ரம்புக்கு இது நல்ல செய்தி தான் என்றாலும் ஒரு வகையில் ட்ரம்புக்கு இது கெட்ட செய்தியாகவும் இருக்கிறது. அதற்கான காரணம், இருவருமே இஸ்ரேல் ஆதரவாளர்கள், இருவருமே மதத்தால் கிறிஸ்தவர்கள். ஆனாலும் கூட ஒரு வகையில் இவரை பிரிந்து செல்வது என்பது கடந்த காலங்களிலே இஸ்ரேல் ஆதரவு போக்கை மிகவும் அதிகமாக ட்ரம்ப் கடைபிடிப்பதற்கு எலன் மஸ்கும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருப்பார் என்பது மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இப்போது எலன் மஸ்கினுடைய நீக்கம் என்பது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை ஒரு கட்டுக்கோப்பான அல்லது அரேபிய கரங்களால் சற்றே கட்டுப்படுத்த இயலுமான ஒரு சூழலுக்கு அவரை இட்டுச் செல்லும். எலன் மஸ்கினுடைய சொத்து மதிப்பு ஃபோர்ப்ஸ் சஞ்சிகையின் பிரகாரம் 2025 ஆண்டில் மாத்திரம் 405.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கிறது. 54 வயதாகிறது இவருக்கு. இவர் பிறந்தது தென்னாப்பிரிக்காவில். இவருக்கு குடியுரிமை இருக்கிறது கனடாவில், தென்னாப்பிரிக்காவில், அதே போல 2002 ஆண்டு முதல் அமெரிக்காவில். இவருக்கு 14 குழந்தைகள் இருக்கின்றன. விவியன் ஜெனா வில்சன், நெவாடா அலெக்சாண்டர் மஸ்க், காய் மஸ்க், சக்சன் மஸ்க், டேமியன் மஸ்க், இப்படி 14 குழந்தைகள். ஆனால் அவர்களினுடைய சில பெயர்களை அவர் மறைத்திருக்கிறார். அவர்களுடைய தாய்மாரினுடைய பெயரையும் அவர் மறைத்திருக்கிறார். சில தகவல்களில் குறிப்பிடப்படுகிறது, 2013 ஆண்டிலிருந்து 2016 ஆண்டு வரை தாலூலா ரிலே அவர்களோடு உறவிலிருந்து அதாவது தன்னுடைய மனைவியாக கொண்டிருந்ததாகவும், அவரை 2010 முதல் 2012 ஆண்டு வரையும் கொண்டிருந்தாலும் பிறகு விவாகரத்து இடம்பெற்றது என்றும் கருதப்படுகிறது. இது எல்லாம் ஒரு சில தகவல்கள் என்றாலும் கூட, அதாவது பென்சில்வேனியாவினுடைய கலை மற்றும் விஞ்ஞான கல்லூரியினுடைய பல்கலைக்கழகத்தில் பயந்திருக்கிற 1997 ஆண்டு. உங்களுக்கு தெரியும், டெஸ்லா, அதே போல் ஸ்பேஸ் எக்ஸ், அதே போல் நியூராலிங்க் மற்றும் எக்ஸ் தளம், ட்விட்டர் என்று அறியப்பட்டது, அதனுடைய கொள்வனும் அதன் பிறகு ஓப்பன்ஏஐ, இப்படி பல நிறுவனங்களினுடைய தலைமை பதவியும் அவரிடம் இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. ஆகவே அவர் தொடர்ந்து எப்படி செயற்பட போகிறார் என்பதனை பொறுத்து பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய வரலாற்றிலே புதிய ஒரு கட்சியினுடைய துவக்கம் எந்த அளவு சாதிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய மறைமுக ஆதரவு இதற்கு இருக்கிறதா என்றும் சில விற்பனர்கள் கருதுகிறார்கள். என்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய ஆட்சி காலம் இந்த தவணையோடு முடிந்துவிடும். அப்படி முடிந்துவிட்டால் அவருக்கு மீண்டும் தேர்தலிலே கேட்க முடியாது. ஏனென்றால் 2 தடவை ஜனாதிபதி ஆகிவிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய ஆதரவு பெற்ற ஒருவரை ஆட்சி கட்டிதலில் நிறுத்துவதற்கு ஏதோ தமக்கிடையிலே சண்டை இருப்பது போன்று வெளியுலகுக்கு காண்பித்துவிட்டு பிறகு அவர்கள் சேர்ந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா, இதுவும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடா என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது. என்றாலும் கூட தற்போதைய நிலையில் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்பதுதான் வெளியுலகுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு செய்தி. தொடர்ந்து மனித நண்பான நேர்கள்.